எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிரில்குமார் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெட்டை வச்சு தான் ஒரு ரெசிபி கிரில் பண்ண போகிறேன். என்ன கிரில்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பீஸா தான். ஸோ பீஸானாலே எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பீஸானா நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் சாப்பிட்றத விட. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக நான் செஞ்ச பீஸான்றதுனால அது எப்படி வந்திருக்குன்ற ரிவ்யூ ஆனஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள்லாம் வெல்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அது மேலே இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மறக்காமல் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுற மாரி ஒரு லைக்கையும் ஒரு ஷேரையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் மெம்பர்ஸ் இன்னும் அதிகமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுமாரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக கட் ஆகிருக்குன்ட்டு. இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதில் நம்ம வந்து 2, 4, 6, 8, 10 இருக்குது. இதில் நம்ம 5 இது பேஸுக்கு பிரிச்சிடலாம், 5 டாப்புக்கு பிரிச்சிடலாம். பேஸுக்கு போயிட்டோம், பேஸ் டாப். திருப்பி இப்போ நம்ம பீஸா மாரி பண்ணோம்னா நடுவில் ஸ்டஃப்ஸ் வைக்கணும். ஸோ அதனால் வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு இது ஒரு பார்ட்டிஷன் கட் பண்ணுறேன்.
இதுதான் அந்த பார்ட்டிஷன் மேலே வைக்கிற இது கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அந்த லெவல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ரிங்காட்டம் கட் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு அது லுக் லைக் பீஸா மாரியாக வந்துடும். அது ஆல்மோஸ்ட் அதுக்காக தான். இப்போ பேஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பீஸா சாஸ் லைட்டாக போட்டுக்கோங்க. சீஸ் அதுக்கப்புறம் ரிங்கு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப் at the same. இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸா பக்காவை ரெடி பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம அதை க்ரில் பண்ண போகிறோம். எப்படி க்ரில் பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரில் பேனை இதில் வைக்க முடியாது, ஏன்னா கம்பியாக இருக்காது, ஒட்டிக்கும். அதனால் நான் அது மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பீஸா வைக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாலே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பார்த்துருப்பீங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நிறைய சீஸ் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த சீஸ் எப்படி மெல்ட் ஆகி எப்படி இதோட அவுட் வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்ப்போம், வச்சு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் மேல் பக்கமும் வேகும், இல்லைனா கீழே மட்டும்தான் வேகும். ஸோ அதனால் மேல் பக்கம் வேகணுன்றதுனால அந்த ஹீட் வந்து இதுக்குள்ளே அப்படி சர்க்கிள் ஆகிட்டு மேலேயும் கொஞ்சம் வேகும், அந்த சீஸும் மெல்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் அது நல்லா இன்னும் க்ரில்லாகும் உள்ளன்றதுனால அது மேலே இருக்க சீஸ் எல்லாமே வந்து அழகாக மெல்ட் ஆகி அதோட நல்ல ஒரு டெக்ஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி வருதுன்றதை இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா எப்படி வந்திருக்கு நம்ம எடுக்க போகிறோம். முடிச்சிட்டோம் ஃபைனலாக. கிட்டத்தட்ட 1.5 hour பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு நான் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக பக்காவாக வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் மிக்சட் ஹெர்ப்ஸ் போட்டு கெச்சப் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். சான்ஸில் சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நான் கண்டிப்பாக இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பண்ணிட்டு வீட்டில் செய்கிறதுல இவ்வளோ சிம்பிளாக க்ரில்லில் வச்சு சான்ஸே இல்லைங்க. பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு, பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட், சான்ஸ் இல்லை. உண்மையிலேயே எப்படி வரப்போகுதுன்றது ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. திகட்டலை, மெயினாக சீஸ் திகட்டுன்னுவாங்க. பட் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த சீஸு அளவாக ஆட் பண்ணுது மெயினாக, இந்த சீஸ் லேயரு, அப்புறம் இங்கே பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்குங்க, சான்ஸே இல்லைங்க. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் கண்ண முடி கொடுப்பேன் 5க்கு 4, 5க்கு 4. அந்த அளவுக்கு பாருங்க, இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் 3 பேருக்கு 3 கொடுத்துட்டு ஒன்று இன்னும் நானே சாப்பிட்ருவோம் போல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மையிலே வீட்டில் கண்ண முடி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக வந்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காதல வெல்கம் அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில்
பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் இந்தமாரி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டுங்க. அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் பெருசாகும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. தேங்க்யூ. இன்னொரு சாரிஸ்மான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.